புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஈஸ்வர். சார் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு பிக் ரைவல்ரி, பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரசிகர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம் நம்ம? ரிமார்க்கபிள் வின், சூப்பர் வின். இது வந்து எப்படி சொல்லலாம்னா இது ஒரு சார்ட் ஆஃப் ஒரு கிளினிக்கல் விக்டரி ஃபார் இந்தியான்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டு இந்த கிரிக்கெட்ல உள்ள பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாக்ஸா போட்டு வந்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லயும் இந்தியா டிக் அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஃபீல்டிங்ல வந்து கடைசியில கொஞ்சம் ஒரு சொதப்பல் கண்ணில் பட்டுதே தவிர மற்றபடி ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரொஃபஷனல் விக்டரி ஃபார் இந்தியா. நீங்க எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுல ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா ஓப்பனிங் பேர்ல அபிஷேக் சர்மாக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா விளையாடுறாரா, இல்ல ஈஸியா ஷாட் விளையாட முடியும்னு நினைச்சு விளையாடுறாரா? இல்ல அது வந்து அவருக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். அவர் வந்து ஒட்டி ஆடுற ஆள் கிடையாது. அவரை ஒட்டி ஆட வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த இந்தியன் டீம்ல நம்பர் 8 வரைக்கும் சாலிட் பேட்டிங் வச்சுக்கிறாங்க. இந்த T20 எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர், நீங்க ஒரு 7-8 பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா அதுல 8 பேட்ஸ்மேனும் ஷைன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3 பேர் தான் ஷைன் ஆவாங்க. 2-3 பேருக்கோ கை பிடிச்சதுன்னா போதும். மீதி 5 பேரை நீங்க டிஸ்கவுண்ட்ல விடலாம். நீங்க அந்த 5 பேர் சான்ஸ் தான், அப்படிதான் வச்சுக்கணும். இது நீங்க 20 ஓவர்ல 3 பேரு கை பிடிச்சா போதும் இல்ல, 8 பேரும் ஆடணுங்கிற அவசியம் இல்ல. இதெல்லாம் நடக்கிற கேஸ் தான். இவ்வளவு நாள் அவர் அடிச்சுட்டு இருந்த போது பின்னாடி வந்தவங்க வந்து சான்ஸ் எடுத்து சீக்கிரம் அவுட் ஆனாங்க. இன்னைக்கு பாருங்க, இப்ப நீங்க ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் 1 for 1ல இருந்து அந்த 87 ரன்ஸ் எவ்வளவு குரூஷியலா இருந்தது பாருங்க. அந்த பார்ட்னர்ஷிப் திலக் வர்மா அண்ட் இஷானுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி வெரி குரூஷியல். எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த மேட்ச் முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த 87 ரன்ஸ் வந்து எவ்வளவு வேல்யூபிள்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது பாருங்க. இதுதான் இந்த T20 பொறுத்த வரைக்கும், இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இது அந்த ஒரு பெரிய பேட்டிங் பேக்கேஜ் இருக்கிறதுனால 1-2 இந்த மாதிரி சீப்பா அவுட் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் கண்டினியூஸ் டக்கு மேட்டர் ஆஃப் கன்சர்ன், ஒன்னும் பெருசா ஒரி பண்றதுக்குலாம் ஒண்ணு இல்லை. இப்ப என்னன்னா பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஒருவேளை அவங்க பேட்டிங் எடுத்திருக்கலாமா? ஸ்கோர் போர்ட் பிரஷர்னு சொல்ற அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்திருக்க தவிர்த்துட்டாங்களோ? எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அவங்க பேட்டிங் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க வந்து சேசிங் வந்து என்னைக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் இப்ப நீங்க இந்த பாகிஸ்தான் டீம் எடுத்து பாத்தீங்கன்னா போலிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, நிறைய சொல்ல முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இந்த மாதிரி T20 ஃபார்மேட்டுக்கு எல்லாம் நீங்க வரும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க பின்னாடி வச்சுக்கணும். வீக்னஸை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க ஸ்ட்ரென்த் பின்னாடி இருந்ததுன்னா நீங்க முன்னாடி என்ன வீக்னஸ் உங்களுக்கு காமிச்சு அதனால என்ன பாதகம் உங்களுக்கு வந்ததோ அதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்க காம்பன்சேட் பண்ண முடியும். இப்போ இதே மேட்ச் வந்து செகண்ட் அவங்க போலிங் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, இன்னும் ப்ராபப்ளி இட் வுட் ஹவ் பீன் இந்தியாவுக்கு அந்த ப்ரெஷர் இருந்திருக்கும். நீங்க அவங்க போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 ஸ்பின்னர்ஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு 20 ஓவர்ல 6 ஸ்பின்னர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 6 பேருமே கிட்டத்தட்ட நல்லா தான் போட்டாங்க, ஒருத்தர் கூட பேடா போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் போலிங் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ப்ராபப்ளி இவ்வளோ தோத்துருக்கலாம், அது வேற விஷயம். பட் இவ்வளோ பெரிய மார்ஜின்ல தோத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருக்கணும். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு சொன்னோடனே ஒருத்தர் பேர் வந்து ரொம்ப பெருசா அடிபட்டு இருந்தது. மேட்ச்லயும் அடி வாங்கினாரு, பெருசா விக்கெட் காலத்தையும் ஃபில் பண்ண முடியல. அவரு சில ட்வீட்ஸ் எல்லாம் வேற போட்டு இருந்தாரு. தாரிக், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஒன்றும் பெருசா அடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அவரையும் நீங்க வந்து அவர் நல்லதான் போட்டாரு. அவருக்கு இருந்த ப்ரெஷர், நீங்க எனார்மஸ் ப்ரெஷர் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா டாரிக்கை பத்தி தான் பேச்சு, வேற எதை பத்தியுமே இல்ல பேச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் கொடுத்து எப்படி அவரை டேக்கிள் பண்ணோங்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் அந்த அளவுக்கு எனார்மஸ் ப்ரெஷரோட வந்து போட்ட ஒரு மனுஷன். நீங்க அவர் 4 ஓவர் 40 ரன் 4 ஓவர் 50 ரன் எல்லாம் போல. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போட்டாரு. இந்த மேட்ச்ல மத்தவங்க எல்லாம் இன்னும் பெட்டரா போட்டிருக்கிறதுனால இவரை நீங்க அடிச்சா மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் ஹி பெர்ஃபார்ம்ட் ரியலி வெல். நான் அவர் மேல எந்த குறையும் சொல்ல மாட்டேன். நான் பிளேயர் டு வாட்சுங்க. எனக்கு வந்து ஐ எம் பிகமிங் a fan of Saim. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் வெறும் he is only 23 or 24 தான் அவர் வயசு. ஆனா என்ன ஒரு இது இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க அவங்ககிட்ட. போலிங் எக்ஸ்ட்ராடினரியா போடுறாரு அவரு.
அதே மாதிரி அவரோட பேட்டிங்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அக்ரஷன் நல்லா தெரியுது ஓப்பனிங் வந்துட்டு. பட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நம்ம அபிஷேக் சர்மா பத்தி பேசும்போது டெம்பரமெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாம மாதிரி அவர்கிட்டயும் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் அந்த டெம்பரமெண்ட் கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டரா வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பரிணாமம் எடுக்கக்கூடிய எக்ஸலண்ட் டேலண்ட் இருக்கு. ஐ லைக் தட் கை வெரி மச். நல்லா போட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. இஷான் கிஷனை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது. எந்த அளவுக்கு உட்கார வச்சீங்களோ அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி அவரோட பெஸ்ட் நமக்கு கொடுத்துட்டே வராரு. அவரை வந்து அந்த டொமஸ்டிக்ல அடிச்சதுதான் இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அவரை உட்கார வச்சதுக்கு பதில் பேட் மூலியமா கொடுத்துட்டு இருக்காரோ? டெஃபினட்டா அவர் வந்து அவர் அதிகமா பேசல, அவர் பேட்டை வச்சு பேச வச்சுட்டு இருக்காரு. அவரை பத்தி அவரை நீங்க குறை சொல்லி அவரை மட்டம் தட்டி எல்லாருக்கும் தன்னுடைய பேட் மூலமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் அவரை பத்தி ரொம்ப பேடா பேசின எல்லா வாயும் நல்லா பாராட்டி பேசுறாங்க. சரி, அப்படிதான் இருக்கணும். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே பேசும்போது கூட சில பேட்ஸ்மேனை பத்தியோ சில பவுலர்ஸை பத்தியோ நம்ம வந்து குறை சொல்றோம். இந்த மாதிரி இருக்குன்னு திடீர்னு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆச்சுன்னா பாராட்ட போறோம். இதுல ஒன்றும் பர்சனல் எதுவும் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயரும் இவரையும் ரொம்ப மட்டம் தட்டி வெளியே தோர்த்திருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால அவரால் உள்ள வர முடியல. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவரு வெளியே அனுப்பி அவரை டொமஸ்டிக் ஆட வச்சு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணி அந்த தன்னை உள்ள வர வச்சுக்கிட்டாரு இந்தியன் ஸ்குவாடுக்குள்ள. புஷ்ட் ஹிம்செல்ஃப் இன் அந்த மாதிரி கொண்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் நோ லுக்கிங் பேக், திரும்பியே பார்க்கல. அவர் பாட்டு இந்த மேட்ச்ல இருந்து அடுத்த மேட்ச் ப்ராக்ரஸ் தான் இருக்கு. அவரை தவிர உங்களுக்கு வந்து பின்னாடி எதுவுமே போற மாதிரி தெரியல. இன்னைக்கு பாருங்க, இது வரைக்கும் நடந்த இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்காரு அவரு. மேபி அவர் கடைசியில் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆனாலும் ஆகலாம். வெயிட் அண்ட் சீ. ஓகே, செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்க பாகிஸ்தான். அப்போ வந்து பேட்டிங்ல கான்ஃபிடன்ட் இல்லாம விளையாடுறாங்களோ. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. அடுத்த பும்ரா செகண்ட் ஓவர்ல பேக் டு பேக் 2 விக்கெட் விட்டாங்க. ஃபர்கான் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய மேட்ச் அடிச்சும் கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல. அவர் மேல வச்சிருந்த அந்த எதிர்பார்ப்புங்கிறது இந்த இடத்துல உடஞ்சு போச்சா? இல்ல, அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்தியன் பேட்டிங்ல கூட இனிஷியலா ஒரு விக்கெட் விழுந்த உடனே ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டெபிலைஸ் பண்ற ஆக்டிவிட்டி அவங்க பண்ணல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்த உடனே சயீம் அயூபும் திருப்பி அடிக்க போறாரு. அவரு ஒன் டவுன் வந்து ஆகா வந்தார், சல்மான் ஆகா வந்துட்டு அவரும் ஒண்ணு நிக்கல. டப்புன்னு விக்கெட் விழ ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு அவங்க பேட்டிங் அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு 5-6 தான் அவங்களுக்கு இருக்கு பேட்டிங். அதுல கூட ஒரு பவர்ஃபுல்லா எக்ஸப்ட் பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாமே தவிர அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு பவர்ஃபுல் ஒரு T20ல அடிச்சு எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் காப்பாத்தி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பேட்டிங் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணிருக்க வேண்டிய முதல் விஷயம் விக்கெட் சேவ் பண்ணணும். நீங்க விக்கெட் லூஸ் பண்ணாம விக்கெட் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசி 7-8 ஓவர்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அது அவங்க பண்ணல. சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல. அவங்க வந்து கேம் பிளான் சரியா பண்ணலன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, உஸ்மான் கான் மட்டும்தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44 ரன் அடிச்சாரு. மித்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்தபட்ச ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க. உஸ்மான் கானுமே வந்து லாஸ்ட் ஓவர்ல தான் பேக் டு பேக் ஒரு 2 4 அடிச்சிருந்தாரு. அவர் ஷாட்டுக்கு போகாம கொஞ்சம் நிதானமா நின்று ஆடி இருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க எடுத்துட்டு வந்திருக்கலாமா மேட்ச? ஆமாங்க, அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் ஒருத்தர் தான் ஆடிட்டு இருக்காரு, ரன் வரணும், அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. நீங்க நல்லா நின்று ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருக்க முடியாதுல்ல. ரன் வேணும். அதை 2ல யாராலையும் அடிக்க முடியல. சரி, நம்ம ஏதோ ட்ரை பண்ணோம்னு பார்த்தாரு. அவர் ஆடின கேம் வந்து வெரி அட்ராக்டிவ் இன்னிங்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஹி ஸ்கோர்ட் ரன்ஸ். நீங்க அவர் பேட்ல இருந்து ரன் வந்தது இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இப்ப ஆஃப் லேட் வந்து அக்ஷர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுற மாதிரிலாம் இல்ல. ஏதோ ஓகே அப்படிதான் இருக்கு. டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுனால இவருடைய கொஞ்சம் லெஸ்ஸர் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஜாஸ்தியா நம்மளால பார்க்கப்படல. ஆனா இப்போ ஒரு போலிங் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கடைசி கொஞ்ச நாளா அவர் ஆடின மேட்ச்ல எல்லாம் போலிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பேட்டிங் கூட அவருக்கு எப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அனுப்புறோமோ அப்பெல்லாம் அவர் வந்து அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெருசா நின்று காப்பாத்தி கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஆடி இருக்காரு, கேமியோ இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, அந்த மாதிரி இருந்திருக்கு. போலிங் ஒரு 2-3 ஓவர் போட்டா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டிருக்காரு. பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு ஆளா அப்படின்னு கொஸ்டின் வர மாதிரி இருந்தது. இந்த மேட்ச்ல பியூட்டிஃபுல்லா போட்டாருங்க.
இந்த மேட்ச்ல அக்சர் பட்டேலோட போலிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமா இருந்தது. பர்டிகுலர்லி உஸ்மான் கானை போட்டு அழவிட்டார் அவர். உஸ்மான் கான் வந்து இன்சைட் அவுட் ஆடுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் அவர் லெக்ல ஒதுங்கி அந்த இன்சைட் அவுட் ஷாட் ட்ரை பண்ணும் போதும் இவர் வந்து இவருடைய ஆம் பாலை போட்டு அவரை சேஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சேஸ் பண்ணியா பிக்ஸ் பண்ணாரு. அவரை பிக்ஸ் பண்ணோன்னு வேற வழி இல்லாம உஸ்மான் கான் ஏறி வந்து அடிக்க வரும்போது அந்த பர்டிகுலர் பால் மட்டும் சேஸ் பண்ணல, அவே ஃப்ரம் ஹிம் போற மாதிரி கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் த லெங்த் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்க மாதிரி போட்டாரு, பீட் ஆனாரு, ஸ்டம்பிங் ஆனாரு. பியூட்டிஃபுல்லா செட் பண்ணி எடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. நம்மளால கொஞ்சம் அப்படி கொஞ்சம் என்னடா அவருடைய இது குறையுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சார் அவரு அக்சர் பட்டேல். பியூட்டிஃபுல்லா இருந்தது. உஸ்மான் கான் அவருடைய ரோல் பண்ணினார் சொல்லலாம், அவ்வளவுதான். பாகிஸ்தான் வந்து எந்த இடத்துல வந்து மேட்சை கையை விட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒன்னு டாஸ் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், அதை தவிர வேற எந்த விஷயங்களை வந்து அவங்க சரியா கடைபிடிக்காம விட்டாங்க? பேட்டிங்கே இல்ல. நீங்க கேப்டன்சிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த 6 போலர்ஸ் வந்து எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்கன்னு இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகா எடுத்துக்கோங்களேன். நீங்க ஆகா வந்து 2 overs 10 runs ஒரு விக்கெட்ல இருக்கு. அவருக்கு ஏன் அந்த 4 overs கம்ப்ளீட் பண்ணல? சரி, நீங்க வந்து பால் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே பியூட்டிஃபுல்லா போட்டுட்டு இருக்காங்க, அந்த பேஸ் அழகா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 20th over என்ன சாஸ்வதமா அஃப்ரிடிக்கு கொடுத்தான்னு தீரணும்னு இல்ல அந்த பாரு ஒரு 16 ரன் போச்சு. இது வந்து கொஞ்சம் நேரவா வந்திருந்ததுன்னா இப்ப வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால 61 ரன் மார்ஜின்ல ஜெயிச்சதுனால உங்களுக்கு அது தெரியல. சப்போஸ் ஒரு 10-15 ரன் மார்ஜின்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த கடைசி ஓவர் அஃப்ரிடி கொடுத்துருக்கிறது அவசியமான நம்ம பேச வேண்டி இருந்திருக்கும். சரி, நீங்க ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன்சி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏற்கனவே பேசின மாதிரி. இது வந்து பேட்டிங்கே இல்லைங்க. பேட்டிங் வந்து பெரிய ஹோலோவா இருக்கு. அதாவது செகண்ட் திங், இந்தியா கிட்ட ஆடணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கு. அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது கிளியரா எக்ஸ்போஸ் ஆச்சு. பாபர் அசம் வந்து T20க்கு செட் ஆகலையோ? அவர் T20 பிளேயரே கிடையாதுங்க. வேற யாரும் இல்லாததுனால மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுறதுக்கு ஆள் வேணுங்கிறதுனால கூட்டிட்டு வராங்க. அவர்கிட்ட என்ன ரோல் வேணுமோ அந்த ரோல் பண்ணாம அவர் வந்து T20 கேம் ஆட போறாரு. சரி, அதுதான் பிரச்சனை. இதுதான் நான் சொன்னேன். நீங்க வந்து அந்த டீமை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்லா இது ஒரு பிளான் பண்ணிருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம், இதுபடிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஹேவார்டா இருக்கும் அந்த டீம் பாத்தீங்கன்னா. திடீர்னு யார் எப்படி ஆடணுங்கிற ரோல் இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு. பாபர் அசாம்க்கு கிளியர் எக்ஸாம்பிள் அது. அவரோட ரோல் அது இல்ல. அவர் வந்தோடனே திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. போன மேட்ச் கூட பாருங்க, ரொம்ப குவிக் ஃபயர் 51 அடிச்சாரு. அடிச்சாரு, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் அந்த ரோல் அவர் ஆடணுமா? அவரை சுத்தி இருக்கிறவங்க ஆடணும். இவர் வந்து அது ஒரு லிங்க் பின் மாதிரி நடுவுல நிக்கணும். அவர் வந்து ஒரு இந்த சக்கரத்துல இருக்கிற ஆக்சல் பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் இருந்துட்டு தன்னை சுத்தி மத்தவங்களாம் அடிக்க விட்டு அடிக்க காமிச்சு இந்த விக்கெட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். இவர் திடீர்னு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் T20 மெட்டீரியலே இல்ல. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன மாற்றங்கள்லாம் செய்யலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ ஒரு 3 மேட்ச் விளையாடி இருக்கும். இந்த 3 மேட்சை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படி ஒண்ணு இப்போதைக்கு ஒண்ணும் தெரியல ஈஸ்வர். எல்லாமே நல்லா இருக்கு. இப்போதைக்கு ஆஸ் இட் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம பேசலாம், பட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால அதை பத்தி பேசாம போறதுதான் பெட்டர். முதல் 8ல 6 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அது வந்து டீமோட பேலன்ஸை கொஞ்சம் டில்ட் பண்ணும். உங்களுக்கு இப்போ சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா விட்டா ரைட் ஹேண்டர்ஸே இல்ல. ஒரு ரைட் ஹேண்டருக்கு உள்ள இருக்கிறது பெட்டர். ஆனா பட் எந்த இடத்துக்கு யாரை கொண்டு வருவீங்க? அதனால இப்போதைக்கு அதை பத்தி ஒன்னும் பேசி பிரயோஜனம் இல்லை. சஞ்சு சாம்சன் கொண்டு வரலாம், பட் நிறைய கொடுத்தாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் ஒன்னும் பெருசா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் என்ன துரத்திட்டியே அப்படின்னு கேட்கற மாதிரி இல்ல. இஸ் எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன். எனி டைம் இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம், எனி டைம் ஃபார்முக்கு வருவாரு. பட் நீங்க வந்து அபிஷேக் சர்மா இருக்காருங்க பட்சத்துல, இஷான் கிஷன் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிற பட்சத்துல எந்த இடத்துல நீங்க சஞ்சுவை கொண்டு வருவீங்க? சஞ்சுவை நீங்க 11ல கொண்டு வந்தா ஓபன் தான் பண்ணணும். அது தவிர வேற எங்கேயும் அவர் ஆட முடியாது. வேற எங்க ஆடினாலும் அவரு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவர் ஓப்பனிங் போயிட்டு முதல் 5-6 ஓவர்ல அவர்கிட்ட இந்த வருதுதான் நம்ம டீமுக்கு. அதனால அந்த இடத்துல உங்களுக்கு அவரை பிக்ஸ் பண்ண முடியல, பொருத்த முடியல அப்படின்னா அவர் 11ல கொண்டு வரவே முடியாது. டீம்ல ஸ்குவாட்ல இருக்கட்டும், ஸ்குவாடை விட்டு துரத்த வேண்டாம்.
எனி டைம் நம்மளுக்கு வந்து ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் அவர் தான். அதாவது ஒரு சைடு கேஎல் ராகுல யூஸ் பண்ண மாதிரி இவரையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. இல்ல கேஎல் ராகுல வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஓட விட்டாங்க. இவர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்கிறேன். இவர் 1 and 2 தான். அவரோட இவருக்கு கம்பேரே பண்ண முடியாது. அவருக்கு வந்து 13-14 ஆட விட்டாங்களேங்க. கரெக்ட் கரெக்ட் சார். இப்போ 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 இருக்கிற இந்தியன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரி போக? டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த்ல நான் அடிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்களோட வீக்னஸ் என்ன அடிக்க வச்சிடும். இந்த அரசியல் எல்லாம் நடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இப்போ நீங்க மற்ற டீம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களே உள்ள இருப்பாங்களா வெளியே போயிடுவாங்களான்னு இருக்கு. இங்கிலாந்து அதுக்கு மேல இருக்கு. இது இன்னைக்கோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எந்தெந்த டீம்லாம் ரொம்ப டாப்பா இருக்கும், அவங்கெல்லாம் ரொம்ப சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நினைச்ச டீம்லாம் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவுட் சைட் சான்சஸ் இருக்க மாதிரி சில டீம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியன் டீமுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்தியன் டீமுக்கு அவங்களுக்கு அந்த காம்ப்ளசன்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பண்ணிடலாம்பா, நாமடா அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் வழிய இந்த இந்தியன் டீமை யாராலையும் அடிக்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு டீம். இந்த காம்ப்ளசன்சி மட்டும் வராம பாத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் டோர்னமெண்ட் போக போக ரொம்ப காம்படிட்டிவா அந்த டோர்னமெண்ட் இருக்கும்னு எனக்கு தோணல. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன் சைடடாவே போய் முடியும்னு எனக்கு தோணுது. சவுத் ஆப்பிரிக்கா நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. 2024ல சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இந்தியா ஃபைனல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரியே ஒரு ஃபைனல்ஸ் இந்த வாட்டி 2026லயும் பார்க்க முடியுமா? ஆகலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் கிட்ட தண்ணி குடிச்சிட்டாங்க. அதனால அவங்க வந்து இப்ப இந்தியா ஆடுற மாதிரி நீங்க மார்ஜின்லாம் இந்தியாவோட வின்னிங் மார்ஜின் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி எல்லாம் இல்ல. ஒரு சண்டை போட்டு தரையில விழுந்து புரண்டு அப்படிதான் ஜெயிச்சுட்டு வராங்களே தவிர ரொம்ப டாப் குவாலிட்டி கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல டீம் தான், நோ டவுட் அபவுட் இட். அவங்களாம் ஃபைனல்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. மேல வர அந்த லாஸ்ட் 8 அப்புறம் 4 அப்புறம் அந்த ஃபைனல்ஸ் வரும்போது அவங்களுடைய குவாலிட்டி வந்து மாறும், டெஃபினட்டா மாறும். அந்த ஃபைட்டிங் குவாலிட்டி வரும். அந்த ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட ஆடுவாங்க. அதெல்லாம் சந்தேகம் இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ், இந்தியாவோட ஸ்ட்ரென்த், இந்தியாவோட டீம் பர்சே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வே அஹெட் ஆஃப் அதர் டீம்ஸ் தான் இருக்காங்க. ஓகே சார், பார்க்கலாம். 2026 கப் யார் கையில போக போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்கு. குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சோன்னா அடுத்த சூப்பர் 8 இருக்கு. இதுல எந்த அணியோட மோத போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நேர்காணல்ல பேசலாம் சார். ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.